ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது தனித்து விடப்பட்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், ஆரம்பத்திலேருந்து எவன் வந்தான் உன்னோடு? நீ சொல்லு. நீயாக முந்திரி பருப்பு போட்ட நெய்யால் செய்த அல்வா தருகிறேன், எவனாவது உனக்கு இப்போ ஆட்சியில் அதிகாரம் தருகிறான்? அதுக்கு யோசனை சொல்கிற இருக்கிறானே அந்த ஏஜெண்ட்டு. அந்த ஏஜெண்ட் என்ன சொன்னான் என்றால், நீ கூட்டணிக்கு கூப்பிட்டால் வரமாட்டார்கள், பதவி தருகிறேன் என்று சொன்னால் வருவார்கள். பதவி பதவி என்று திருமாவளவன் காங்கிரஸ் இருக்கிறவனெல்லாம் ஏங்கி போய் கிடக்கிறான். ஆகவே நீ அப்படி சொல்லு என்று சொன்னார். 3 ஆண்டுகளாக சொல்லுகிறார். எவன் வந்தான்? வருவதற்கு தயாரானது காங்கிரஸ், அதுவும் போய்விட்டது. எதனால் என்றால், உன்னுடைய படகு கரையேறுமா என்று தெரியாது. அப்புறம் அதில் ஏறிக்கொண்டு நானும் மூழ்குவதில் என்ன பயன் என்று ஒவ்வொருவரும் நினைப்பானா இல்லையா? நீ அல்வா தருவாய், கரை ஏறிய பிறகல்லவா தருவாய். கரைக்கே நாம் போக முடியுமா என்று தெரியாதே. நான் சொல்வது தெரியாதா? ஆட்சி வந்தால் நீ பதவி தருவாய். ஆட்சிக்கு எப்பொழுது வரப்போகிறோம்? அதுக்கு என்ன உறுதிப்பாடு? உன்னோடு சேர்ந்து நாங்களும் கவிழ்ந்து விட்டால் அங்கே இருந்தால் எம்எல்ஏயாவது கிடைக்குமே, 4 எம்எல்ஏ வரலாமே. உன்னோடு சேர்ந்தால் ஒருவரும் வர முடியாது. இதுதான் மற்றவர்களுடைய சிந்தனை. 22 கட்சிகளை வைத்திருக்கிறார் நம்முடைய ஸ்டாலின். பல கட்சிகள் பேர்பலகை கட்சிகள் தான் என்றாலும் கூட 22 கட்சிகளை வைத்திருக்கிறார். எவனாவது ஒருவனுடன் வருகிறானா? அவர் யாருக்கும் பதவி கிடையாது என்று சொல்லிவிட்டார். வருகிறானா உன்னிடம்? ஏன் வரவில்லை? முதலிலிருந்தே சிந்திக்க வேண்டும். நீயும் எம்ஜிஆர் போல திண்டுக்கல்லில் தேர்தலில் நின்று உன்னுடைய வாக்கு வங்கியை மெய்ப்பித்திருந்தால் உன்னை வருவான். தைரியமாக நம்முடைய அரசியல் வாழ்க்கை போனால் இதோடு போகட்டும், வந்தால் இந்த திண்டுக்கல்லிலிருந்து உயிர் பெற்று வரட்டும் என்று எம்ஜிஆர் போய் நின்றார். எல்லா கட்சியும் தோற்றனர். எம்ஜிஆர் பெரிய வெற்றி அடைந்தார். அதற்கு பிறகு எல்லா கட்சிகளும் வரிசை கட்டி நின்றன எம்ஜிஆரிடம். நீ திண்டிவனத்திலோ பாராளுமன்ற தேர்தலிலோ வேறு ஏதாவது ஒரு இடைத்தேர்தலிலோ நீ நின்று வாக்குகளை பெற்றிருந்தால் வரிசை கட்டி நிற்பார்கள். கையை திறந்தால் வெறுங்கு என்று தெரிந்துவிடும் என்று அந்த ஏஜெண்ட் சொல்லிவிட்டான். இந்த ஏஜெண்ட் இருக்கிறானே, விஜயை குழியில் இறக்குவதற்கென்றே வந்தவன் அவன். ஒரு நல்ல ஏஜெண்ட் கிடைக்க மாட்டான். காசு கொடுத்து நம்ம வேலை வாங்குகிறோம். இந்த பீகார்காரனை போல் விவரமானவனை வைத்து கொண்டு வேலை செய்யலாமா இல்லையா? அதை விட்டு அவன் சொல்லிவிட்டான். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அரசியல் உங்களுக்கு புரியவில்லை. நீ கையை திறந்தால் வெறுங்கு என்று தெரிந்துவிடும். ஆகவே இடைத்தேர்தலில் நிற்காதே என்று அவன் சொல்லுகிறான். இவருடைய பலவீனங்கள் எல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு புரியாதா என்று கேட்கிறேன். தன்னுடைய வாக்கு வங்கியை மெய்ப்பிக்காதவரோடு எப்படி சேருவது? இவரே கரையேறுவாரா என்று தெரியாதே. நாம் சேர்ந்து முழுகுவதற்கு எதற்காக அந்த கூட்டணிக்கு போகணும்? ஒருவன் கூட வரவில்லையே. ஒத்தொத்தாளாக இருக்கிறவனே போகவில்லையே. எவனும் 22 கட்சியில் ஒரு 12 கட்சிக்கு பேர்பலகை தான் இருக்கிறது. அவன் கூட வரவில்லையே. புரியவில்லை, அரசியல் புரியவில்லை. ஆக இதையெல்லாம் எதிர்பார்க்க உங்களுக்கு அரசியலில் பழக்கமில்லை. எம்ஜிஆர் அரசியலோடு வளர்ந்தவர். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர முடிந்தது. நானும் நடிகன், நானும் ஆட்சிக்கு வருவேன் என்றால் சிவாஜி ஏன் வர முடியவில்லை? எம்ஜிஆரை தவிர வந்தது யார்? கொஞ்சம் தாக்கு பிடித்து நின்றது விஜயகாந்த், அவ்வளவுதானே தவிர விஜயகாந்த் முழுமையாக ஆட்சிக்கு வருகின்ற அளவுக்கு வெற்றியை நோக்கி போக முடியவில்லை. அவருக்கு உடல் நலமும் இல்லை, அது வேறு. ஆனால் எம்ஜிஆர் வந்தார், என்டிஆர் வந்தார். நான் வருகிறேன் என்றால் என்டிஆர் தெலுங்கு மாநிலத்தை பற்றி பேசி வந்தார். நீ எதை பற்றி பேசுகிறேன்? சர்க்காக ஒரு போராட்டம் நடத்தினாய். வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது ஒரு மோசடி. தமிழர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிவிட்டு மோசடி செய்ய மோடி முனைகிறார் என்று திமுக காரன் சொன்னதை இரவல் வாங்கி நீ ஒரு போராட்டம் நடத்தினாய். அந்த போராட்டம் அந்த வாக்கெடுப்பு முடிந்தது. செத்தவனெல்லாம் நீக்கப்பட்டு விட்டான். 4 இடத்துல பதிந்து வைத்திருந்தும் நீக்கப்பட்டு விட்டான். வேறு ஒரு தொகுதிக்கு போகிற போது பெயரை நீக்காமல் போனவன் நீக்கப்பட்டு விட்டான். குளத்தூரிலே ஒரே வீட்டில் 130 பேர் பதியப்பட்டது நீக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது சரியான வேலை மிகச்சிறப்பாக நடந்திருக்கிறது என்கின்ற எண்ணம் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. 80 லட்சம் பேர் எடுத்து விட்டார்கள் என்றால் 2 கோடி பேர் எடுத்திருக்கிறான் உத்தரப்பிரதேசத்தில். மேற்கு வங்காளத்தில் 70 லட்சம் பேர் எடுத்திருக்கிறான். மேற்கு வங்காளம் தான் ஃப்ராடு ஓட்டு. வங்காளதேசத்திலிருந்து வருகிறவனையெல்லாம் பதிய வைத்து கொண்டு அவனுடைய தயவிலேயே ஜெயிக்கிறவர் தான் மம்தா. ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால், சும்மா ஸ்டாலினுக்கு பெண்டாட்டி கைவிட்டால் வேண்டாத பெண்டாட்டி கைவிட்டால் குற்றம், கால்விட்டால் குற்றம் என்று சொல்வது போல மோடியை பழிப்பது ஒன்றுதான் அவருடைய அரசியல். நீயும் அதோடு சேர்ந்து கொண்டாய்.
இப்பொழுது பேசாமல் இருக்கு. சதி செஞ்சுட்டாங்கண்ணா. விஜய எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம பின்பக்கமாவே வந்து இறங்கி சதி பண்ணிட்டாங்கன்ற. யாரு? திமுக மறைமுகமா எல்லாம் அப்படி பண்ணிட்டு விஜயை பார்த்து பயந்துகிட்டு எல்லாருக்கும் சலுகை. எங்க எல்லாருமே நீங்க எதிர்கட்சி தானே, ஒருவருக்கு ஒருவதில் என்ன சதி என்ன இருக்கிறது? இல்லையா, விஜயோட கூட்டணி போயிடக்கூடாதுன்றதுக்காக இப்ப தேமுதிக வளைச்சது எல்லாம், எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்தது, காங்கிரஸுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா முன்ன விட. உனக்கு என்ன புரியவில்லை என்றால், அவர் எல்லாம் கொடுத்து எம்எல்ஏ பதவி தானே கொடுப்பாரு. நம்ம அல்வாவே கொடுக்குறோம்னு மந்திரி பதவியை நம்ம வேண்டாம்ட்டு எதுக்கு அந்த அம்மா அங்கே போகுது? இதை யோசிக்கலையா நீ? நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் தேதிமுக வளைச்சார், கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பார் வச்சுக்கங்க. பணம் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு, கொடுத்துருப்பார். எல்லாருக்கும் தான் படி இழக்கும் பெருமாளவர். ஆனால் நீ என்ன பணம் இது, மந்திரியாகவே ஆக்குறேன், நீ அடிச்சுக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் வந்து வரலையே ஒருத்தனும். தொடக்கத்திலேருந்து கடைசி வரையிலும் வருவதாக சொன்னது தான் காங்கிரசினுடைய நிறைய தவிர வரவில்லை. ஒருவனும் வரவில்லையே ஏன் என்று சிந்திக்காமல் எல்லாம் திமுக அதை செய்தது இதை செய்தது. அவன் இருக்கிறவனெல்லாம் நான் சேர்த்து கொள்கிறேன்னுங்கிறான். என்னுடைய ஆட்சியின் சிறப்பை நீங்களெல்லாம் சொல்லுங்களேங்கிறான். அதை உனக்கு தெரியாத இதெல்லாம் என்று கேட்கிறேன் நான். அது என்ன, இந்த விஜயகாந்தை நீங்கள் ரொம்ப நெருக்கம். அரசு நீ நடிப்பில் பெரிதாக வந்ததற்கு காரணம் விஜயகாந்தை வைத்து சந்திரசேகர் எடுத்த படங்களின் மூலமாக உன்னை அறிமுகப்படுத்தி பெரிதாக்கின. அதெல்லாம் தவறு. விஜயகாந்த் உன்னோட வர வேண்டியதானே. விஜயகாந்தினுடைய கட்சி 6% ஓட்டு கூட இல்லாத கட்சி உன்னோட வரமாட்டேங்குதே, என்ன ஒண்ணுமே. அதனால இது இல்லைங்க அரசியல். தனிச்சு நின்னால 30% இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் என்னத்துக்கு நீ முக்குற? தனித்து நின்று நீ 30% வாங்கினா மத்திய அரசாங்கம் உன் வீட்டுக்கு காவல் காக்கும். சும்மா எதுக்கு வெட்டி பேச்சு பேசுகிற? இதே தானே பேசுகிறீர்கள். எல்லாரும் அவன் ஒரு ஓட்டெடுப்புக்கு ஆள் வச்சுருக்கான். எல்லாம் 35%, 40% எல்லாரும் வாங்கிருக்கான். மொத்தம் தமிழ்நாட்டில் 300% இருக்காங்க மக்கள். இவங்க சொல்கிற 40% வச்சு கூட்டி கொண்டே போனான். சும்மா வெட்டி பேச்சு இதெல்லாம். எதுக்கு அஞ்சுகிறாய்? இப்பொழுது தனித்து விடப்பட்டு விட்டாய். இப்பொழுதே நீ சோர்ந்து விட்ட தன்மை வெளியே தெரிகிறது. நீ என்ன செய்வாய்? ஒருவனும் வரப்போவதில்லை. அந்த 2 கட்சிகளுக்கும் இடையே நடக்கிற போர் தான் பெரிய போராக தேர்தல் நேரத்தில் தெரியும். அவங்க வெல் ஸ்ட்ரக்சர்ட் பார்ட்டி. உங்கள்கிட்ட இருக்கிறவனுக்கு அரசியல் தெரியாது, எல்லாம் சின்ன வயசு பையங்க, ஒன்றும் புரியாது. பஸ்ஸுக்கு பக்கத்தில் ஓடி வருவாங்களே தவிர ஒரு நாளாவது வண்டியை நிறுத்தி எதுக்காக ஓடி வர, இப்போ என்ன தண்ணி கண்டுட்டேன் என்கிட்ட, நானும் ஒன்றை போகிற தானே. ஓடி வந்து வண்டியில் அடிபட்டு எதுக்கு சாகுறதுக்கு அலையில? என் பேச்சை கேட்குறதுக்கு நேரம் வாங்க. விருப்பம் இல்லைன்னா போ வெளியே, நான் வண்டி எடுக்க மாட்டேன் சொல்லு. தினம் அடிபடுறான் என் பேருந்தில். 2 பேர் மோசமான நிலைமையில் இருக்கேன். என்ன சொல்லணும்? வண்டியை நிறுத்திடணும். போடா வண்டியை, எல்லாம் போ, அங்கே போ, கூட்டத்துக்கு போ, நான் அப்புறம் வர்றேன் சொல்லு. அப்புறம் நிற்பானாவே. நான் சொல்கிறேன், நீங்களெல்லாம் என் வண்டியின் பின்னால் ஓடி வராதீர்கள். அவன் ஓடி வருவான். தலைவர்கள் ஓடி வராதீர்கள் என்று சொன்னால் கருணாநிதி வந்து ரொம்ப தீவிரமாக ஒன்று சொன்னால் செய்யின்னு அர்த்தமா அப்படின்னு அந்த காலத்து அரசியலில் கண்ணதாசன் சொல்லுவார். அது மாதிரி அடிபடுறாங்க, சாகுறாங்க. நான் உன்னோட கூடி வர்றதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. அடிபட்டு சாகுறேன், உனக்கு எவ்வளோ கோபம் வர வேண்டும்? வரலையே. வள்ளலார ஒருத்தன் நீ தெய்வம்னு சொன்னாயா? மிருகம் நான் சொன்னேன், தெய்வம்னு சொன்னேன். என்ன தெய்வம்? உனக்கு என்ன தெரியும்? உன்னை போல் நானும் இறப்பு பிறப்புக்கு உட்பட்டவன். போ, புரியாமல் இனிமேல் என்னை பார்க்க வர வேண்டான்ட்டார் வள்ளலார். அது மனுஷனா? வண்டியை நிறுத்தி எதுக்கு ஓடியார? இப்போ என்ன வந்துருச்சு? ஓடியாந்து எதுக்காக இலக்கிய ஓடியார? எதுக்காக முன்ற? நான் சொல்வது சரி என்றால் பின்பற்று. நாம் எல்லோரும் சேர்ந்து நாட்டினுடைய முகத்தை மாற்றுவோம். நான் சொல்வது சரியில்லை என்றால் எதிர்த்து நில்லு. இது என்ன வெறும் ஆரவாரம், வெறும் கூச்சல்? 42 பேர் செத்தேன், அப்புறம் ஒருத்தன் செத்தான், இப்போ நான் நேற்று 2 பேர் வண்டியில் அடிபடுறான். ஒவ்வொரு தரமும் நீ கூட்டம் நடத்தினா நேர்த்திக்கடன் கொடுப்பீர்களா? இது புரியாத கூட்டம் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லலைண்ணா. கல்கத்தாவில் கால்பந்தாட்டாக்காரன் வந்தேன். எங்கே இருந்து? அர்ஜென்டினாவிலேருந்து. மெஸ்ஸி செத்தானே. கல்கத்தாவே அல்லோகலப்பட்டுச்சு. அவன் வெள்ளைக்காரன், நல்ல கால்பந்தாடுறேன். அதனால் என்ன?
இப்போ உனக்கு என்ன வந்து நீ போய் எதுக்கு சாகுறான்னு கேட்குறேன். விஜய் நல்லா நடிக்கிறார், அதனால என்ன? நாட்டியக்காரி நல்லா நாட்டியம் ஆடுறான், அதனால என்ன? பாடக நல்லா பாடுறேன், அதனால என்ன? கால்பந்தாட்டக்காரன் நல்லா கால்பந்து ஆடுறேன், அதனால என்ன? கிரிக்கெட்காரன் நல்லா கிரிக்கெட் ஆடுறேன், டோனி, அதனால என்ன? ரொம்ப அடிமட்ட ஆளெல்லாம் சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருக்கேன், கொஞ்சம் மேல்மட்ட ஆள் கிரிக்கெட் ஆடுறவனுக்கு ரசிகனாக இருக்கேன். இவங்கெல்லாம் என்னன்னு கேட்குறேன். நாட்டுக்கு இவர்கள் யார்? ஒரு கிரிக்கெட் ஆடுகிறவன் யார்? கால்பந்து ஆடுகிறவன் யார்? நடிகன் யார்? மற்றவர்களெல்லாம் யார்? தே ஆர் நான் ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸஸ். விவசாயி உற்பத்தி சக்தி, ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ். நெசவாளி உற்பத்தி சக்தி, ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ். அவனை நீ கொண்டாட மாட்டேன். நடிக்கிறவன், நாட்டியம் ஆடுறவன், கிரிக்கெட் ஆடுறவன், கால்பந்து ஆடுறவன், இவனை கொண்டாடுவான். அவனுடைய அறிவு அவ்வளவுதான் நான் சொல்றேன். You are pricing the non-productive forces. ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸஸ் இல்லை, அதெல்லாம் இந்த நாட்டுக்கு அறிவூட்டுவதற்கே மனிதன் கிடையாது. நாட்டியம் பண்ணால் நல்லா நாட்டியம் ஆடு, நடித்தா நல்லா நடி, நான் 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு மாறுதல் வேணும். நாட்டியம் வேணும், பாட்டு வேணும், கூத்து வேணும், சினிமா வேணும், மலிவான பொழுதுபோக்கு வேணும், அவ்வளவுதான். இதற்கு எதுக்கு அவன் பின்னாடி நான் போகணும்னு கேட்குறேன். காந்தி பின்னாடி போகணும், ஜெயபிரகாஷ் நாராயணன் பின்னாடி போகணும். எதன் பின்னாடி போகிறது என்பதற்கே ஒரு இது இல்லையான்னு கேட்குறேன் நான். ஒரு கொள்கை சொல்லு, நீ நடிகனாரு நாட்டில் ஆட்சிக்கு வாங்க, அது தவறு என்பது என்னுடைய கருத்தல்ல. யாரும் எதுலேயும் தகுதி வாய்ந்த அறிஞர்கள் உருவாவார்கள். ஒரு தன்னலம் இல்லாமல் ஒரே கருத்து சொல்லுவது, கூட்டு சேர்ந்தா சேரு, சேராட்டி போ. ஆனால் இந்த பேச்சினால் என்ன பயன் இருக்குன்னு கேட்குறேன். தஞ்சாவூரில் போய் நான் விவசாயியாக பிறக்க வேண்டும், நான் விவசாயத்தை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் விவசாயம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. திருவள்ளுவரே உழுவார் உலகத்திற்கு ஆணி என்று சொல்லுகிறார், அது வேறு. அதுக்கு விவசாயியாக பிறக்க வேண்டும். நான் சொல்கிறேன், இதுக்கு எதுக்கு ஒரு பிறப்பு வரையிலும் காத்திருக்க வேண்டும்? இப்பொழுதே 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி தின்று விவசாயம் செய்தால் நீ விவசாயம் ஆகி விடுவாய். இதுக்கு எதுக்கு இன்னொரு பிறப்பு வேண்டும் என்று கேட்கிறேனா? எவ்வளவு முட்டாளாக மக்களை நினைத்து கொண்டு இவர்கள் பேசுகிறார்கள். ஒரு விவசாயியாக நான் பிறக்க வேண்டும், எதற்கு இன்னொரு தரம் போய் பிறக்க வேண்டும்? வயது இருக்கிறது, நிலத்தை வாங்கு, உழு, பயிரிடு. விவசாயியாக இன்னொரு பிறப்பில் வந்து ஒருவனுக்கு மகனாக பிறந்தால் தான் விவசாயம் செய்ய முடியுமா? இதெல்லாம் என்ன? இந்த பேச்சுக்கள் எல்லாம் நேர்மையான பேச்சுக்கள் இல்லை என்று நான் சொல்கிறேன், வெட்டி பேச்சுக்கள். இதை ஆமான்னு பாராட்டுறதுக்கு 10 பேர் கை காட்டுறான். இதை நீ சொல்லு, விவசாயியா இதுக்கு பிறக்கணுமா? விவசாயியை நம்ம ஆக வேண்டியதானே? அவ்வளவு சிறப்புடைய தொழிலை நீ போய் பண்ண வேண்டியதானே? நடிக்கிறதுக்கு எவ்வளவு வருமானம், விவசாயம் செய்யறதுக்கு எவ்வளவு வருமானம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். போ, பரவாயில்ல, சம்பாரிச்சு வச்சு முடிஞ்சாச்சு. கொஞ்சம் நிலத்தை வாங்கி கொண்டு உழு, போய் உழுது பயிரிட்டு களை பிடுங்கி செய். இதை ஏமாற்றக்கூடாது. நான் இதற்கு ஒரு விவசாயியாக பிறப்பேன் அப்படின்னா எல்லா விவசாயியும் மகிழ்ந்து போயிடுவான். நம்முடைய பிறப்பெல்லாம் பொருளுடையது. விஜய்க்கு கிடைக்காத பிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. உழைப்பது, நெசவாளி ஒரு உழைப்பு. எது உழைப்பில்லை? எது உழைப்பில்லை? மனிதனுக்கு மட்டும்தான் கைகள் இருக்கு, எந்த உயிரினத்துக்கும் கைகள் இல்லை. கைகளை பயன்படுத்துகிறவன் மனிதன் மட்டும்தான், கருவிகளை செய்து கொண்டவன் மனிதன் மட்டும்தான். அதனால தான் நம்ம உலகத்தை வென்றோம். புரியுதா? எல்லாத்துக்கும் கால் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்மளை போல் புள்ள பெற தெரியுது, எல்லாம் இருக்குது. மாடு எல்லாத்துக்கும் கை இல்லை. கருவியை கண்டுபிடித்து அந்த கையால் செய்கின்ற பாங்கு இல்லை. அதனால் நம்ம வென்றோம். இதெல்லாம் எதுக்கு பேசுகிறேன்? நான் விவசாயியாக பிறக்க வேண்டும். நான் பிறக்கவே வேண்டாம். உனக்கு பாதி வயசு இருக்குது, போய் அழகாக விவசாயியாகி நிலத்தை உழு. இதற்கு ஒரு பிறவி வரையிலும் காத்திருக்க வேண்டாம். ரெண்டாவது, உனக்கு ஒரு இன்னொரு பிறவியின் மீது நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியாது. திருப்பு நாளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்குமே தவிர பிறவியின் மீது நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியாது. இதற்காக உனக்கு அந்த விதிமுறைகளையே மாற்றி விஜய் மீது தனிப்பட்ட தாக்குதல்கள் அதிகமாகுது கொஞ்ச காலமா. இவர் வேற என்னங்க பேசுறாரு? இவர் அரசியல் கருத்து பேசினா அரசியல் கருத்தா? நான் ஒருத்தன் தான் இதை பேசி கொண்டிருக்கேன். இப்போ நான் பேசினேனே, ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸஸ், உற்பத்தி சக்திகளை எல்லாம் நீங்கள் பெருமைப்படுத்துவதில்லை. உற்பத்தி
திறன் அல்லாத சக்திகளை நீங்கள் பெருமைப்படுத்துகிறீர்கள். கிரிக்கெட் வீரனை எதற்கு போற்றுகிறாய்? சினிமா நடிகனை எதற்கு போற்றுகிறாய்? கால்பந்து ஆடுகிறவனை எதற்கு போற்றுகிறாய்? நாட்டியம் ஆடுகிறவனை எதற்கு போற்றுகிறாய்? கலை மகிழ்விக்கிறது. மகிழ்வோம். மனிதனுக்கு அது ரொம்ப தேவை. என்ன உழைத்து கழித்தவனுக்கு அது தேவை. போற்றுவதற்கு மகாத்மா காந்தியை பிடி. போற்றுவதற்கு ஒரு நோக்கமும் இல்லாமல் தொண்டு செய்கின்றவனை போற்று. கிரிக்கெட்காரனை எதற்கு போற்றுகிறாய்? அவன் நன்றாக ஆடினால் என்ன, ஆடாவிட்டால் என்ன? பாகிஸ்தானும் இந்தியாவும் என்றால் உடனே இருக்கிறவங்க கோடியை கலைத்துறையா? இவரும் மக்கள் பணிக்கு வந்துட்டாருல்ல, அரசியல் கட்சி தலைவராயிட்டார்ல, இவரும் ஏழைகளுக்கு உதவி செய்யறாரு, படிக்கிறவங்களுக்கு உதவி செய்யாது. எனக்கு பணம் வைத்திருக்கிறவன் எல்லாருக்கும் பயன் அதுதான். இல்லைன்னா அது புதவுளிக்கு வெளியே வச்சுட்டு இவன் மட்டும்தான் போகணும். எந்த மந்திரி முட்டாளுக்கு அது புரியாது. கொண்டு துபாயில் வை, வேற நாட்டில் வை, எங்கே வேணாலும் வை, எங்கே வச்சாலும் அது வெறும் சைபர் தான். பக்கத்தில் சைபர் தான். பாஸ்புக் சைபர் தான். வெறும் தாள் தான். நுகர முடியாது. ஒன்றால் அளவோடு தான் நுகர முடியும். புரியாது இவங்களுக்கெல்லாம். சும்மா இருந்தால் கொடு, பிறரோடு பகிர்ந்துக்க. அதுதான் இந்த பணத்தினுடைய பயன். இல்லைன்னா விடு. சும்மா நமக்கு அதிகாரம் வருகிறது என்பதற்காக வல்லவா. மணி இஸ் பவர். அதனால தானே சாகுறான். மணி இஸ் பவர். We can gain anything through money, by money. இல்லை, நீங்கள் நிறைய அரசியல் தலைவர்களை பார்த்துருங்க. தனிப்பட்ட வாழ்க்கை அவங்களுடைய அரசியல் களத்தை இல்லை அரசியல் இதை பாதிக்குமா? இப்போ விஜய் மீது தனிப்பட்ட முறையில் நிறைய விமர்சனங்கள் வருது. மக்கள் அதையெல்லாம் வச்சு ஒரு தலைவரை எடை போடுவாங்களா? இல்லை, தலைவரை எடை போடுவதற்கு வெறும் கொள்கைகள் மட்டுமல்ல, மாசேதும் இது போன்ற தவறுகளை செய்தார். ஆனால் பெரிய புரட்சியாளனாக இருந்தார். வாழ்வினுடைய போக்கு, வாழ்க்கையே அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை தான். ஆனால் ஒரு கேரேஜ் நிரம்ப பெண்களை கூட்டி கொண்டு போவார் என்று அவரை பற்றிய நிறைய குறிப்புகள் வெளிவரும். அதெல்லாம் இருக்கட்டும். இதை செய்தவர்களெல்லாம் நிறைய பேர் உண்டு. அதை வைத்து அவர்களை ஒதுக்க வேண்டாமே தவிர, இதை மீறி புரட்சியாளராக மாசேதும் இருக்கிறார். அது வேறு. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது எல்லாவற்றையும் சேர்த்து குறை நிறை தூக்கி பார்ப்பார்கள். நீ 10 ஆண்டு ஜவஹர்லால் நேருவிடம் இந்த குறை இருந்தது. 10 ஆண்டு சிறையிலே வாழ்ந்தார். வாழ்வினுடைய இளமை பகுதி முழுவதும் சிறையிலேயே கழிந்து விட்டது நேருவுக்கு. பிற்காலத்தில் அவருக்கு சில தொடர்புகள் இருந்தன என்பதை நாம் வரலாற்றில் அறிகிறோம். 10 ஆண்டு தன்னுடைய இளமையை பொசுக்கி கொண்டது உனக்கு பெரிதாக தெரியுமா? ஒரு பெண்ணோடு உறவு இருந்தது பெரிதாக தெரியுமா? அதனால் நேருவினுடைய பேரறிவு, அவன் படிக்காத படிப்பும் இல்லை, அவன் வகுக்காத கொள்கையும் இல்லை. 17 ஆண்டுகள் முடிசூடா மன்னனாக அவன் இருந்தபோது ஆட்சி அதிகாரத்தை தனக்காக எதுவும் பயன்படுத்தி கொண்டதில்லை. சாகிற போது அவனுக்கு எந்த விதமான பணமும் இல்லை. என்ன, எல்லாவற்றையும் சீர்தூக்கி விட்டு அப்புறம் கொஞ்சம் பகுதியில் அவருக்கு ஒரு மவுண்ட் பேட்டன் பெண்டாட்டியோடு சிநேகிதம் இருந்தது என்பதை விட்டு விடுவான். நான் சொல்லுவோம், உனக்கு அது மட்டும்தானே இருக்கு, அப்புறம் உன்னை பற்றி பேசுறதுக்கு வேற என்ன இருக்குன்னு கேட்பேன். அரசியல் சாசனமே எதற்காக மாற்றப்பட வேண்டும்? ஒரு தலைவனுக்கு தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கமும் முக்கியமானு கேட்டேன். இல்லை, ஒழுக்கம் முக்கியம்தான். ஏன்னா அவனை பின்பற்றி மக்கள் வருவார்கள். ஆனால் அந்த ஒழுக்க கேட்டுக்கிடையே அது அளப்பரிய தியாகமும் அளப்பரிய கொடையும் அளப்பரிய எத்தனையோ சிறப்புகள் இருக்கு. நான் நேருவுக்கு இவ்வளவு விளக்கமாக சொல்கிறேன், மறுபடியும் திருப்பி அதை கேட்கிறேன். நேருவிடம் இந்த பிழை இருந்தது. 10 ஆண்டு சிறைவாசம், இளமையை பொசுக்கல், தன்னுடைய வீட்டை நாட்டுக்காக கொடுத்தல், பிறகு வயதான காலத்தில் அவருக்கு அந்த ஒரு சின்ன தேவை இருந்தது. இதற்கு இடையே அவர் நாட்டை 17 ஆண்டுகள் ஒரு ஊழல் இல்லாமல், ஒரு லஞ்சம் இல்லாமல் மெத்த சிறப்பாக ஆண்டார். நேருவை பற்றி பேசுகிற போது அதை பேசுவாயா, இதை பேசுவாயா? உன்னிடம் பேசுவதற்கு அதை தவிர வேற ஒன்றும் இல்லை என்றால் அது மட்டும்தான் பேசப்படும். ஏதாவது விஜயனுடைய அரசியல் இதெல்லாம் வச்சு அதெல்லாம் மறந்துடும். சிறப்பு அரசியல் செஞ்சா என்ன புதிய கொள்கை சொல்லியிருக்கார் சொல்லு, இவர் நாட்டுக்கு என்ன தொண்டாற்றி இருக்கிறார் சொல்லு, எத்தனை ஆண்டுகள் எதற்காகவும் சரி இருந்திருக்கார் என்று சொல்லி ஏதாவது ஒன்று. தன்னுடைய சினிமாவையே வாழ்க்கை அரசியல் வாழ்க்கைக்காக தொலைச்சிருக்காரு. எதற்கு சொல்லப்போனோம்? இல்லைனாலும் விரட்டப்படவில்லையா சினிமாவில்? எல்லாரும் ஒரு நாள் சினிமாவிலிருந்து விரட்டப்பட்டு விடுவார்கள், எம்ஜிஆர் உட்பட. ஒரு கட்டம் தான் அது, வயது சார்ந்தது. ஒரு கட்டத்தில் வெளியேறித்தான் ஆக வேண்டும். சரோஜாதேவி வெளியேறவில்லை, பத்மினி வெளியேறவில்லை, ஒரு நாளைக்கு வெளியேறித்தான் ஆக வேண்டும். அப்புறம் நம்ம 10 ஆண்டு முன்னாடி வெளியேறினா என்ன சிறப்பு, என்ன தப்பு? 200 கோடி ரூபா வருமானத்தை விட்டு விடுங்க. ஒரு நாள் 200 கோடி ரூபா வருமானத்தை வைத்து கொண்டிருக்கிற போதே மார்க்கெட் நம்மளை வெளியே தள்ளும். அதெல்லாம் சொல்ல முடியாது, யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இன்றைக்கு வெற்றிகரமாக இருக்கிறோம், இன்னொரு மனிதர் வருவார், he will replace us. இதெல்லாம் தியாகமா என்று கேட்கிறேன். தியாகம்னா என்ன? பகத்சிங் தூக்குல தொங்குனானே தியாகம்.
முத்துராமலிங்க தேவர் காமராஜர் சிறைக்கு போனார்களே, தியாகம். எது தியாகம் என்றே உனக்கு? ஆகா, இவ்வளவு சுகமான அதாவது எல்லா பணத்தையும் கூட முற்றிலுமாக மக்களுக்கு கொடுத்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு மக்கள் கூட்டத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? எங்க தலைவனுக்காக என்ன வேணாலும் செய்வோம், எது போனாலும் நாங்க இருக்கோம். அவர்கள் எத்தனை பேர்? தமிழ்நாட்டில் ஓட்டர்கள் 5.5 கோடி பேர், மக்கள் தொகை 7 கோடி பேர். நீ சொல்ற பேர் எத்தனை பேர் இருக்கும்? இருக்கும், எத்தனை பேர் இருக்கும்? இந்த ஒரு 50,000 இளைஞர்கள் இல்லை ஒரு 5 லட்சம் இளைஞர்கள், திரும்ப திரும்ப உன்னை சுற்றி வருகிற இளைஞர்கள். இதை தவிர வேற என்ன வைத்திருக்கிறாய்? புரியாத இளைஞர்கள், இக்னர் அண்ட் யூத்ஸ். சில பெண்களுடைய பேட்டிகள் எல்லாம் பாத்தீங்களா? அதே இந்த இவன் பெண்ணன்னா ஆண், மிந்தி பொம்பளை பிள்ளையெல்லாம் வெளியே வராதுங்க, இப்போ வெளியே வந்து பேசுது, அவ்வளோதானே தவிர இதெல்லாம் ஒரு அதிசயமா? அறிவோடு பேச வேண்டாமா? நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப நம்ம பின்பற்றத்தக்க தலைவன் ரொம்ப நம்மளோட மேலான தலைவனாக இருக்க வேண்டும். நான் தலைவன் என்று காந்தியை மட்டும்தான் கருதினேன். 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணி. அந்த மனிதன் உள்ளே நுழைந்தான், நாட்டினுடைய முகம் மாறியது. அந்த மனிதன் உள்ளே நுழைந்தான், பொது வாழ்வினுடைய தரமாக உண்மை பேச வேண்டும் என்பது வந்து மாற்ற முடியுமா உன்னால்? நீ ஓட்டு தானே வாங்குவ. அரசியல்வாதி கூட உண்மை பேசுகின்றவன் மட்டும்தான் அதில் இருக்க முடியும் என்ற நிலைமை 50 ஆண்டுகள் காந்தி வைத்திருந்தார். பொய்யெல்லாம் வர முடியாது, வெற்றி பெற முடியாது. கக்கன் தான் வர முடியும், ஆவண ராஜா வர முடியாது. அவன் தலைவனை நான் அப்படி ஒரு தலைவனை போற்றுவோங்கிறேன். நம்ம அந்த உயரத்துக்கு இல்லை. நம்ம எல்லா கழிவுகளோடையும் எல்லா குறைகளோடையும் இருக்கின்ற மனிதன். போற்றுவதாவது சிறந்த மனிதனை போற்றினால்தானே அதில் ஒரு 5%, 1%, 0.50% பிடிக்கலாம். இது அவருக்கு ஆள் வருகிறா, எதற்கு நான் தான் சொல்கிறேன், கிரிக்கெட்டுக்காக சாகிறவனை என்ன பண்ணுவேன்? இந்த கால்பந்தாட்டத்துக்கு மெர்சிக்கு சேர்த்தவனை என்ன பண்ணுவேன்? இவனெல்லாம் அறிவு கொழுந்துகளா? ஏண்டா, பிறப்பு எவ்வளவு மதிப்புடையது, போய் இந்த மெர்சிக்கு போய் சாகுறியடா? இந்த தோனியை தலையை தூக்கி வச்சுக்கணும் கூத்தாடுறியடா? அறிவோடு பேச வேண்டாமான்னு கேட்குறேன். கிரிக்கெட்டில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் நடந்தால் தேசிய கொடியை ஆட்டுன்னு ஆற்றிய பெண்ணை இந்தியா தோத்தா என்ன குடியா முடிவு போய்விடும்? ஆட்டம் தானே, போர்லையா தோத்துச்சு? நான் கேட்குறேன். பாகிஸ்தான்காரன் நல்லா பந்து வீசினான்னா, அவன் சிறப்பாக பந்து வீசினான்னு சொன்னால் என்ன குடி முடிவு போச்சு? ஒரு அறிவுமே இல்லாமல் நாட்டில் தலைவர்கள் உருவாக வேண்டும், மனிதர்களும் அப்படியே இருக்க வேண்டும், இந்த நாடு பாழா முட்டாள் தேசமாக இருக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறான்னு கேட்குறேன். நான் சொல்கிறேன், பாகிஸ்தான் வெள்ளட்ட என்ன தப்பு? அவன் கிரிக்கெட் ஆடுறான், வெல்றான். பாகிஸ்தான் போரில் வெற்றி பெற்றால் தான் நான் வருத்தப்படுவேன். இந்தியா போரில் தோற்றது. இப்படியே இது 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 படித்த முட்டாள் அதை செய்கிறேன், படிக்காத முட்டாள் இதை செய்கிறேன். புரியுதா உனக்கு? இதெல்லாம் இது இப்போ இத்தகைய போற்றுதல்கள் பொருளற்றவை. அவனுக்கு கொஞ்சம் வயசு வந்தவொன்னு விட்டுருவான். புரியுதா உனக்கு? ஒரு 25 வயசை தாண்டிய பிறகு ஆனால் அதை விட்டுருவேன். அதுக்கப்புறம் புதாள் வருவேன். இப்போ இவர் சினிமாவுக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு, இல்லை 25 வருஷம், 50 வருஷத்துக்கு மேற்பட்டவன் இருக்கானான்னு பாரு. அறிவு தெரிய அவன் வெளியேறுவேன், அறிவு தெரியாதவன்லாம் உள்ளே வருவேன். இது இந்த வெட்டியாக போற்றுதல் என்பது ஒரு சாராருடைய கொள்கை. இதுவா நம்முடைய நோக்கம்?